Hello friends, welcome to Santhana world. இன்னைக்கு நம்ம சேனல்ல garlic mushroom ரொம்ப டேஸ்டா ரொம்ப ஈஸியா எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell பட்டனையும் click பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துர்க்கேன். இப்போ இத நல்லா நான் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்க போறேன். இந்த டிஷ்க்கு வந்து பொடியா கட் பண்ணி சேர்த்தா தான் நல்லா இருக்கும். நான் இதில் வந்து பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்போ இதை கட் பண்ணியாச்சு. இது இந்த அளவுக்கு கட் பண்ணால் போதும். இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ இதுக்கு நான் ஒரு 15 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அதையும் நல்லா பொடியாக நறுக்கிக்கலாம். இப்போ நம்ம பூண்டையும் ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ நான் ஒரு கொத்து மல்லியில எடுத்திருக்கேன். இதையும் நம்ம பொடியாக நறுக்கிக்கலாம். இந்த டிஷ்க்கு மல்லியில நிறைய போட்டால் சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர். அவ்வளோதான். இப்போ இதையும் நம்ம ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகி வரணும்லாம் அவசியம் இல்லை. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டை சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா சேர்த்து வதக்கிடலாம். இப்போ இது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் 2 ஸ்பூன். இது வந்து நான் மிளகாவத்தல் ஒரு 5 மிளகாவத்தல் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு திரித்து தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1.5 ஸ்பூன் பெப்பர் சேர்த்து வதக்கிக்கலாம்.
இப்போ நான் ஒரு 250 கிராம் மஷ்ரூம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கிக்கலாம். நல்லா அதோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகணும். இப்போ இது கூட நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. அதனால் இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி இப்போ ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு இதை மூடி வச்சிடலாம். இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இது நல்லா கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லி இலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை இன்னும் ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சு குக் பண்ணலாம். அவ்வளோதாங்க, நம்ம கார்லிக் மஷ்ரூம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.